தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டுடைய நாம மகிமைக்காக இந்த காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 261 பாமாலை, எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாமாலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கீர்த்தனை புத்தகத்தில் 102ஆம் கீர்த்தனை, தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே கனநேயே மேவியே என்ற பாடலை பாடி சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டில்தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே,
இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த காணொளி மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரையும் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டுடைய செய்தியை சற்று நேரம் நாம் தியானிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஜெபிப்போம். வார்த்தையாய், வடிவமாய், வாழ்வாய் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்ளவும் அவைகளை புரிந்து கொள்ளவும் அதை அனுபவமாக்கி கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே திருப்பணி. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே திருப்பணி. Mission as sharing of Christ's peace. Mission as sharing of Christ's peace. 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. சங்கீதம் 85. இந்த 4 பகுதிகளை நாம் சற்று தியானித்து பார்ப்போமையானால் கிறிஸ்துவின் சமாதானத்தை குறித்து, அதை பகிர்ந்து கொள்வதை குறித்து மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பணி என்பது அல்லது தூது பணி என்பது ஆண்டுடைய பணி, பரிசுத்தமான பணி. அது தேவனுடைய பணியாகும். இன்றைய சூழலில் வெவ்வேறு காரணங்களால் பிளவுபட்ட இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஜாதி, மதம், இனம், ஏழை, பணக்காரன்
இருப்பவர்கள், இல்லாதவர்கள், பாலினம், இப்படிப்பட்ட பிரிவுகளினாலே இந்த நாடு, உலகம் பிளவுபட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்டவர்களாக, கிறிஸ்தவர்களாக, திருச்சபையாக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? அன்பு, சமாதானம், அமைதி, நம்பிக்கை, நல்ல பண்புகள் நிறைந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். The need of our is to build a community of hope, peace, love, and qualities of humanity. இதற்காக கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும். நம்மிடையே ஒப்புவிக்கப்பட்ட திருப்பணி என்பது நம்முடைய வாழ்வின் வழியாக கிறிஸ்துவின் அமைதியை, கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவிப்பது, பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமை. We are called to be the channels of peace to fulfill His mission. ஆண்டுடைய திருப்பணியை நிறைவேற்ற, ஆண்டுடைய சமாதானத்தை கொண்டு செல்லும் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கிராமங்களிலே பார்க்கும்போது தோட்டத்திற்கு அல்லது கழனிக்கு நீர் பாய்ச்ச வேண்டுமென்றால் கிணற்றிலிருந்து தண்ணீர் மோட்டார் பம்ப் மூலமாக வெளியே கொண்டு வந்து அது வாய்க்கால்கள் மூலமாக தோட்டத்திற்கு அல்லது கழனிக்கு நேராக போய்விடும். தண்ணீரை கொண்டு செல்லுகின்ற வாய்க்கால்கள் அவனமாகி நாமும் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு செல்கின்ற வாய்க்கால்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். We are called to be the channels of peace to fulfill His kingdom, His mission. சமாதானத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானத்தை சொல்லுகின்றவர்கள், அதை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதத்திலே நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பிளவுபட்ட இந்த நாட்டிலே ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவது, ஆண்டுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பகுதியிலிருந்து ஆண்டுடைய செய்தியை சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதி, மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. எல்லையில்லா அமைதியை தரும் கடவுள், God the giver of an unending peace. எல்லையில்லா அமைதியை, சமாதானத்தை, சாந்தியை கொடுக்கின்றவர் கடவுள் என்பதை இப்பகுதியிலே நாம் பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன்
750 முதல் 680 வரை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆணுடைய திருப்பணியை மிக சிறப்பாக செய்தவர்கள். மீகா 4:1 பார்க்கும்போது, ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். இறுதி நாட்கள் என்பது நீதி, உண்மை, அன்பு, சமத்துவம் நிறைந்த கடவுளை தலைவராக கொண்டு நடக்க இருக்கின்ற ஆட்சியை அது குறிக்கின்றது. கடவுளின் ஆட்சி நடைபெறும் போது எவை எவை சம்பவிக்கும் என்பதை இப்பகுதியிலே தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கடவுளின் ஆட்சி காலத்தில் எங்கும் அமைதி நிலவும், எங்கும் சமாதானம் நிலவும். இனி போர்கள் இருக்காது, யுத்தங்கள் இருக்காது. வரும் நாட்களில் யாவே கடவுளை தேடி மக்கள் ஜனக்கூட்டமாக வருவார்கள். மக்கள் ஆண்டவரிடத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, கடவுளின் வழிகளை கற்றுக்கொள்வதே. மீகா 4:2 அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். கடவுள் வழிகளை நமக்கு போதிப்பார், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பாதைகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று இங்கே தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகின்றார். எல்லா மக்களும் யாவே கடவுளை தேடி வருவதால் யாவே அனைவருக்கும் கடவுள் என்ற கருத்தும் வலியுறுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த 3ஆம் வசனத்தை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், இனி அங்கே போர் இருக்காது, இனி அங்கே யுத்தங்கள் இருக்காது. அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. இனி வருகின்ற நாட்களிலே யுத்தங்கள் இருக்காது, நாட்டுக்கு நாடு போர் கொடுக்காது, அமைதி ஏற்படும், சமாதானம் ஏற்படும் என்று தெளிவாக இங்கே சொல்லுகின்றார். பட்டயங்கள் மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகள் அரிவாள்களாகவும் மாற்றப்படும். யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஆயுதங்கள் அது அழிவுக்கு அடையாளமாக காணப்படுகின்றது. மக்களை அழிக்கும் பொருட்களாக, ஆயுதங்களாக காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆயுதங்களை மனிதனின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற ஆயுதங்களாக மாற்றப்படும் என்று சொல்லுகின்றார். ஆக பட்டயங்கள், ஈட்டிகள் இனிமே மண்வெட்டிகளாக, அரிவாள்களாக மாற்றப்படும்.
ஆக பட்டாளத்திலே பயன்படுத்துகின்ற இந்த ஆயுதங்கள் விவசாயிகள் பயன்படுத்தும் ஆயுதங்களாக மாற்றப்படும். இனி யுத்தங்கள் இருக்காது, சண்டைகள் இருக்காது. இனி அமைதி, சமாதானம், வளர்ச்சி ஏற்படும். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய காரணங்களுக்காக இந்த கருவிகள் பயன்படுத்தப்படும் என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரிடத்துக்கு செல்வோம். ஆண்டவர் நமக்கு போதிப்பார். நாம் எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்பதை போதிப்பார். நாம் அவைகளை கற்றுக்கொண்டு ஆண்டுடைய பாதையிலே நாம் நடப்போம். ஆக எல்லையில்லா அமைதியை தருகின்றவர் கடவுள் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அடுத்தபடியாக உயிர்த்தெழுந்த இயேசு தரும் அமைதி, peace given by the resurrected Lord Jesus. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு காட்சி அளித்து அவளுக்கு அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை அருளுகின்றார். தந்தையின் மகிமையிலே பங்கு கொண்டுள்ள இயேசு தம் சீடர்களை விட்டு அகன்று சென்று விடவில்லை. பயத்துடனும் திகிலுடனும் இருந்த சீடர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு இயேசு சென்று அவளுக்கு சமாதானத்தை அருளுகின்றார். அவர்களுக்கு அமைதியை, சாந்தியை அருளுகின்றார். சந்தேகம், பயம் அவர்களை விட்டு விலகி போக தன்னுடைய காயங்களை தொட்டு பார்க்க சொல்லுகின்றார். நான் மரித்தேன், உயிரோடு எழுந்திருக்கின்றேன். இப்போது புதிய உயிரோடு மாற்றி பெற்ற உடலோடு இருப்பதாக ஆண்டவர் காட்டுகின்றார். நாம் சந்தேகத்துடன் வாழ கடவுள் விருப்பப்படவில்லை. சந்தேகம் நம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்து விடும் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனம் தந்து அவளுக்கு சமாதானத்தை அருள் செய்த பின்பும் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. சீடர்கள் இன்னும் தயக்கத்தில் இருந்ததால் மேலும் தன்னை பற்றி அவளுக்கு நினைப்பூட்ட அவர்களுடன் உணவு உண்டு மேலும் ஐக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களை எந்த விதத்திலும் கடிந்து கொள்ளாமல் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்து பாவ மன்னிப்பையும் மனமாற்றமும் என்ற நற்செய்தி உலகத்தின் கடைசி முனை மட்டும் பறைசாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து அநேக முறை சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார். நான் கொஞ்சம் காலம்தான் உங்களோடு கூட இருப்பேன். கடவுள் எதற்காக என்னை அனுப்பினாரோ அந்த வேலையை நான் செய்து முடித்தேன். நான் மரிக்கப் போகின்றேன். மரித்த பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படுவேன். இந்த வார்த்தைகளெல்லாம் சீடர்களுக்கு சொல்லி
பாவ மன்னிப்பையும் மனமாற்றமும் என்ற நற்செய்தி உலகத்தின் கடைசி முறை மட்டும் பறைசாற்றப்பட வேண்டும் என்று சீடர்களுக்கு போதிக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் அதை காணலாம். நாம் முழுமையாக நல்வாழ்வு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் என்றும் ஆண்டவரோடு வாழ்ந்து ஆணுடைய திருப்பணியை ஆற்ற ஆண்டவர் விரும்புகின்றார். நம்மிடம் பொறுப்பை கொடுப்பவர் அதை நிறைவேற்ற வேண்டிய ஆற்றலையும் தருகிறார். கடவுள் நம்மை நம்பி இதை சமாதானத்தின் பணியை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த திருப்பணியை செய்வதற்கு கடவுள் நமக்கு முழு ஆற்றலையும் அவர் தருகின்றவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஆகவே புறப்பட்டு செல்லுங்கள், ஆண்டுடைய நற்செய்தி அறிவியுங்கள் என்ற மகத்துவமான கட்டளையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டுடைய திருப்பணியை ஆற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்மை நம்பி கிறிஸ்துவின் சமாதான ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். ஆக உண்மையோடு உத்தரவாதத்தோடு கிறிஸ்துவின் சமாதான பணியை நாம் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக எல்லா புத்திக்கும் மேலான அமைதியை ஆண்டவர் பகிர்ந்தளிக்கின்றார். Share the peace that passes all understanding. எல்லா புத்திக்கும் மேலான அமைதியை, சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு பிலிப்பி திருச்சபையாருக்கு எழுதுகின்றார். அநேக இக்கட்டுகளின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே பிலிப்பி திருச்சபையாருக்கு இக்கடிதத்தை எழுதுகின்றார். அது என்னவென்று நாம் பார்ப்போமையானால், கிறிஸ்துவின் அமைதியை, சமாதானத்தை பெறுவதற்காக கனிந்த உள்ளம், கவலை கொள்ளாமை, நன்றியுடன் கூடிய கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மன்றாட்டுகளை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி திருச்சபையாரை கேட்டுக்கொள்ளுகின்றார். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகின்றேன், சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். தேவன் சமீபமாயிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார்.
நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற அனைத்து தேவைகளையும், எண்ணங்களையும், சிந்தனைகளையும் ஆண்டவர் காக்கின்றவராக இருக்கின்றார். அதுக்கேற்ற சமாதானத்தை ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றியோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அருளுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய இதயத்தையும் சிந்தையும் காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆக இந்த காலை வேளையிலே 3 வேத பகுதியிலிருந்து ஆண்டுடைய செய்தியை நாம் தியானித்தோம். எல்லையில்லா அமைதியை தரும் கடவுள், உயிர்த்தெழுந்த இயேசு தரும் அமைதி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆகிய கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வதே திருப்பணி. ஆண்டவர் நம்முடைய கரத்திலே இந்த திருப்பணியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் உண்மையோடு பொறுப்போடு இந்த பணியை நிறைவேற்றும். இன்றைய சூழலில் அநேக பிரிவுகள் மக்களிடையே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்திருக்கிறார்கள். அநேகர் சுகவீனமாக காணப்படுகிறார். அநேகர் மரணத்துக்கு பயந்து சமாதானத்தை, அமைதியை, சாந்தியை இழந்து தவிக்கின்ற இந்த நாட்களிலே நாம் சமாதானத்தை கொண்டு செல்கின்ற மக்களாக இருப்போம். சமாதானத்தை கொண்டு செல்கின்ற வாய்க்கால்களாக இருப்போம். We are called to be the channels of peace. சமாதானத்தை கொடுக்கின்றவர்கள், சொல்லுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முடிவாக எலிசபெத் ஜார்ஜ் என்ற ஒரு அம்மையார் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். When God gives you a mission, He also gives you everything you need to fulfill that mission. By trusting and handing over our lives into God's hands, let's share the peace of Christ and build the kingdom of God by leading an exemplary life. ஆண்டவர் நம்முடைய கரத்திலே திருப்பணியை ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லா ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக ஆண்டவரை நம்பி நம்மை ஆண்டுடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டுடைய அமைதியை பறைசாற்றுவோம். ஆண்டுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் இந்த வசனத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 74ஆம் கீர்த்தனை, துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கல மிகு சம்பிரம சுகசோபன க்ஷேமம் என்ற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரமண்டல சுவிசேஷ
தேவர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம் சுத்தனார் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம் சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம் எபிரேயர்கள் குலம் தாவீதின் அரசர் போர்க்குமாரன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம் கோதே புரியாதாமுடை கோத்த திருவேஷன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம்
இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டுடைய பிரசனம் நம்மோடு இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, அகில உலகத்திற்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய சூழலில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறைக்காக, தூய்மை பணியாளருக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இவர்களையும் உடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற நாட்களிலே பிறந்த நாட்களை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாட்களை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சரீர பலவீனத்தில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை தேடவும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்மை துதித்து நாங்கள் பாடவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வதே திருப்பணி என்று எங்களுக்கு போதித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிளவுபட்ட இந்த நாட்டிலே உம்முடைய சமாதான ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் போதித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு, அமைதி, நம்பிக்கை, நல்ல பண்புகள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர் சுவாமி. சமாதான ஊழியத்தின் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நிற்கிறது செய்யும் சுவாமி. எல்லையில்லா சமாதானத்தை கொடுக்கின்றவர் நீர் சுவாமி. துக்கத்தில் இருக்கின்ற சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த கடவுள் சமாதானத்தை கொடுக்கிறவர். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை அருளுகின்றவர் என்ற 3 தலைப்புகளிலே 3 பகுதியிலிருந்து செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய கரங்களிலே நீர் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஊழியத்திற்காக, திருப்பணிக்காக நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின்
அமைதியை பகிர்ந்து கொள்வதே திருப்பணி. ஆண்டவரே, இந்த திருப்பணியை நாங்கள் நிறைவேற்ற செய்ய நீர் எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் நீர் தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்மையே நம்பி உம்மீது நம்பிக்கை வைத்து இந்த பணியை தொடர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. இந்த பணியின் மூலமாக நல்ல ஒரு சமுதாயத்தை, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட கிருபை செய்யும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் ஆசிரியும் இந்த நாளின் செய்தி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. விசேஷ வண்ணமாக இந்த வேளையிலே என்னுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய குடும்பங்களை ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறீர், குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகிறீர், எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாத்து வழித்து வருகிறீர், என்னுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறீர், என்னுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்து ஒவ்வொரு நாளும் நீர் காத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய நாட்டுக்காக, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸால் ஆண்டவரே அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும் சுவாமி. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சுகத்தை தாரும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுகின்ற உடைய பிள்ளைகள் அனைவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்து இந்த ஊழியத்திலே பணியிலே அவள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்காக தங்களையே அர்ப்பணிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாட்டின் தலைவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபைக்கு அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்களை இப்படி கருத்தில் வைக்கின்றோம். எல்லா விதமான மோச நாசங்களுக்கு விலக்கி மீட்டு காத்து உடைய பிள்ளைகள் நீத்தாமே ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். சுகவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய காயப்பட்ட கரத்தினால ஆண்டவரை நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வருகின்ற நாட்களிலே பிறந்த நாளை காண இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இன்னொரு ஆண்டை கிருபையாக நீ கூட்டி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டும் ஆசீர்வதித்த கர்த்தர் இனியும் தொடர்ந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவனமாக ஆண்டவரே, வருகின்ற வாரத்தில் திருமண நாட்களை காண இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகின்றோம். அவருடைய குடும்பங்களுக்காக, குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நீர் நல்ல தலைவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே தரவேண்டிய அனைத்து ஆசீர்வாதம் தந்து குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. மிக சிறப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அகற்றப்பட உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். மீண்டும் பழைய நிலைமைக்கு நாங்கள் வரவும், தொடர்ந்து என்னுடைய பணிகளை நாங்கள் செய்யவும், நாங்கள் திருச்சபையாக சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் சுவாமி. மீண்டுமாக எங்கள் அனைவரையும் அன்புக்கு, பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. நீர் சமாதானத்தின் தேவன். நீர் என்னை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.